வணக்கம். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா படைகள் வந்து ஒரு சின்ன வேர்க்கூறு மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகும். சின்ன கொப்பளங்கள், சின்ன பருக்கள் மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகும். அது உருவாயிட்டு அது கொஞ்சம் நம்மளுக்கு வெடிப்பு ஏற்பட்டு வெடித்து அதில் உள்ள நீர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த படைகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். வட்டமாக ஒரு சின்ன பொட்டு மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 ரூபி காயின் ஷேப் அளவுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த படைகள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அது பெருசாயிட்டு பக்கத்தில் உள்ள படைகளும் இந்த படைகளும் நம்மளுக்கு சேர்ந்து மிகப்பெரிய படைகளாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அந்த படைகள்லேருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு தோல் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு உதிர்ந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நார்மலாக இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை அதிவேகமாக வளர்ச்சியாக பாதிக்கப்பட்ட இடங்கள்லேருந்து தோல் வந்து வளர்ந்து வந்து உதிர ஆரம்பிக்கும். நார்மலாகவே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே 28 நாளுக்கு ஒரு முறை இல்லாட்டி 30 நாளுக்கு ஒரு முறை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்கின் வந்து பீல் ஆகி ஷெட் ஆக ஆரம்பிக்கும். பழைய தோள்கள் எல்லாமே நம்மளுக்கு கழிவு மாதிரி நம்மளுக்கு வெளியேறும். அது நார்மலாக நம்மளுக்கு குளிக்கிறப்போ அது வந்து நம்மளுக்கு வெளியேறி நம்மளுக்கு போயிடும். நம்ம குளிக்கிறப்போ அந்த ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் அவங்களுக்கு வந்து செக்ரெட் ஆகி வந்துட்டுருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் நம்மளுக்கு கேடடைஞ்சு மாறுதல்கள் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளுக்கு இந்த படைகள் மாதிரி ரேஷஸ் மாதிரி நம்மளுக்கு உருவாகி அங்கங்கே இருந்து நம்மளுக்கு அந்த படைகள் அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு செதில் மாதிரி நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை தான் நம்ம சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த படைகள் வந்து காஞ்சு போயிருக்கும், ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும், இல்லாட்டி கருமை நிறத்தில் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுலேருந்து சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா பொடி பொடியாக அவங்களுக்கு தூள் மாதிரி அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு கரெக்டாக வந்து அக்கிளில் தொட மடிப்பில் அதே மாதிரி மார்பகத்துக்கு கீழே அதே மாதிரி அடி வயிற்று பகுதியில் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து வயிறு பகுதிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அடி வயிறு பகுதிகளில் எங்கெல்லாம் அதிகமாக நம்மளுக்கு வேர்வை வந்து ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் இந்த படைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம இன்வர்ஸ் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த படைகள் வந்து பார்த்திங்கன்னா சிவந்த நிறமாகவும் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ப்ரௌனிஷ் நிறமாக இருக்கும். அதுலேருந்து சில சமயம் வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாத அரிப்பு வந்து இருக்கும், ஊறல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே தோல் வந்து கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி சிவப்பு நிறமாக பிங்க் கலரில் வந்து அவங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து காமிக்கும். அந்த கலரில் அந்த நிறமாக மாறி போயிருக்கும். தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். வேர்வை பட்டுச்சு, அந்த உப்பு வேர்வை பட்டுச்சு அப்படின்னா அரிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொரியாசிஸ் படைகள் வந்து இந்த பஸ்டுலர் சொரியாசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தெமட்டஸ் மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி உருவாகும். அந்த கொப்பளங்களுக்குள்ள நீர் மாதிரி நம்மளுக்கு தங்கிட்டு இருக்கும். அந்த நீரும் சில பேர்த்துக்கு வெடிச்சது அப்படின்னா அந்த நீர் பட்டு மற்ற இடங்கள்லாம் நம்மளுக்கு பரவி வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிளேக் சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சொரியாசிஸ் நம்மளுக்கு அங்கங்கே பெரிய பெரிய படைகள் மாதிரி உருவாகி மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உறிஞ்சு வரும் இல்லையா, அந்த சொரியாசிஸ் கண்டிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப நாள் வருஷக்கணக்காக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு இடம் கூட நம்மளுக்கு விடாமல் உடம்பு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். பேஷண்ட் இப்படி வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா ஷர்ட் ரிமூவ் பண்ணி காமிக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ செதில் வந்து கீழே கொட்டி கிடக்கும்.
அது வந்து நம்ம கூட்டி பெருக்கி அள்ளுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ செதில் வந்து கொத்தா நம்மளுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பாடி ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த தோல் வந்து உதிர்ந்து இருக்கும். எங்கேருந்து உதிருதுன்னே தெரியாது. எல்லா இடத்துல இருந்தும் நம்மளுக்கு உதிரும். முகம், கை, கால் எல்லா இடமும் நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு தோல் வந்து உறிஞ்சு உறிஞ்சு நம்மளுக்கு கொட்ட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முகம் வந்து வீங்கி போயிருக்கும், அதப்பாயிருக்கும். முகத்துலலாம் ஃபுல்லாக தோல் உறிஞ்சு ஒரு மாதிரி வெளித்தோல் ஃபுல்லாக நம்மளுக்கு உறிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயர் வந்து நம்மளுக்கு பிங்காக இருக்கும். ரொம்ப ரோஸ் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்லேயும் ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு முகம் வந்து நல்லா வீங்கி போய் இவங்க அப்படின்ற ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு வீங்கி போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்டிகுலராக வந்து தோல் இங்கே எல்லாமே அஃபெக்ட் ஆகி கூடவே சேர்ந்து நகமும் நகக்கண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெயில் சொரியாசிஸ் மட்டுமே இருக்கும். நகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழிகள் மாதிரி விழுந்திருக்கும். நகத்தில் வந்து ஊசியால் வச்சு குத்துன மாதிரி குழி குழியாக இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த நெயிலே வந்து அப்படியே ஸ்பூன் மாதிரி அப்படி வளைஞ்சு அப்படி காணப்படும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நகை கண் இருக்குது பார்த்தீங்களா, நெயில் பெட்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும். அதனால பார்த்திங்க அப்படின்னா நெயில் வந்து அப்படியே மேலே எழும்பி வளர ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே சில பேர்த்துக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னாலோ இல்லை கொஞ்சம் காய்கறிகள் கட் பண்ணிட்டோ இல்லை பாத்திரங்கள் வாஷ் பண்ணாங்க அப்படின்னாலோ உடனே இந்த இடத்துல எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வீக்கத்தோடையும் வலிகள் வந்து இருக்கும். நெயில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் மாறி போயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் சாண்டல் கலரில் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். சில பேர்த்துக்கு கருமை நிறத்தில் இருக்கும். சில பேர்த்துக்கு அங்கங்கே ஓரத்தில் மட்டும் ஒரு மாதிரி நகத்தில் வந்து பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி கருமை நிறமாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு நெயில்ஸில் வந்து உருவாகக்கூடிய சொரியாசிஸ். இது மாதிரி சொரியாசிஸ் பார்த்திங்க அப்படின்னா பல வகைகள் வந்து இருக்குது. இதில் எந்த மாதிரி வகைகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லா வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்க பண்ணணும். ரத்தம் நல்லா நம்மளுக்கு சுத்தமாக ஆரம்பிச்சிது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொரியாசிஸ் படைகள் உடம்புலேருந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். செதில் உதிர்த்தல் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பை வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அப்படியே வறட்சியாக விடக்கூடாது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ட்ரையாக அப்படி விடக்கூடாது. குளிர்காலம் பனிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்மளுக்கு வறட்சியாக ஆரம்பிக்கும். அப்படியே ட்ரையாக அப்படியே நம்ம விடக்கூடாது. ஆயில் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ரொம்ப சிறந்தது. அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து தினசரி நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கை கால் அந்த இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படி இல்லாட்டி நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தோல் வறட்சி இல்லாமல் இருக்கும். எப்போதுமே தோல் வந்து ஷைனிங்காகவும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் இந்த சொரியாசிஸ் வியாதி வந்து திருப்பி நம்ம வர விடாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த தோல் நோய் இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுவதற்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வறட்சி, அதிகமான உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு ட்ரைனஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் தோல் நம்மளுக்கு வெளிப்புறங்களில் வறண்டு போயிருக்கும். சில பேர்த்துக்கு தோல் சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கணும். அதுக்காக வந்து தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடிக்கணும். இப்போ சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க மருந்து தான் எடுத்துட்டோம் நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு அதோடய நம்ம விட்டுறக்கூடாது. கூடவே சேர்த்து தண்ணி வந்து அதிகமாக நம்ம குடிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கிறப்போ நம்மளுக்கு தோல் வறட்சி வந்து நம்மளுக்கு நீங்கிரும். உடலில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணமும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனாலேயே நம்மளுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிரும். நிறைய பேர்த்துக்கு எந்த ஒரு மருந்தும் எடுக்காமல் தண்ணி கொஞ்சம் நல்லா சர்ப்ளஸாக குடிச்சிட்டு வந்து வெளியே இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாவே சொரியாசிஸ் ப்ராப்ளம் அதுவாகவே சரியாயிரும். என் பேர் லிங்கமுத்து. என்னுடைய சொந்த ஊர் கல்பாக்கம். அரூர் மருத்துவ சித்த வைத்தியர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காட்டணும். அவங்களும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அதை அப்படியே கண்டினியூவாக தடிக்கிட்டு வந்தேன். ஒரு
கஷாயம் மாதிரி லிக்விட் கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு வந்தாங்க. 50% மேலே கிளியர் ஆகிடுச்சு. அரிப்பு கிரிப்புலாம் நல்லா நின்று போச்சு. அது ஒரே வாரத்தில் அரிப்பு, அந்த தோல் பிச்சு போட்டு எல்லாம் எதுவும் இல்லை, ரத்தம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சதை அப்படியே கூடி வந்து நல்லா ஆயிடுச்சுங்க. அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. யாராவது இது மாதிரி இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாங்கல், சென்னை 600032. Call 73057444144.